வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஜத்ததாரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த படம் தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில யூஸ் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹீரோக்கு பேய் நம்பிக்கைன்றது சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன் அப்படி நம்பிக்கை இல்லாம இருக்காருன்றது ஒரு கேள்வியா இருக்கா? அப்படி நம்பிக்கை இல்லாத ஹீரோ எப்படியாவது பேயை ஒரு வாட்டியாவது பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுக்கிறது. அப்ப உண்மையாலேயே ஒரு சமயத்துல பேயை பாக்குறது, அந்த பேய் என்ன பேய், அந்த பேயோட ஸ்டோரி என்னன்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். சோனாக்ஷி சின்ஹா இருக்காங்கல்ல, ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னன்னா, செல்வங்களை நிறைய பேர் வச்சிருப்பாங்கல்ல, கொள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த செல்வத்தை அப்பப்ப திருடிட்டு போறாங்க. அப்படி திருடுறதுக்காக வரும்போது சாவடிச்சிட்டும் போயிடுறாங்க. இதனால செல்வந்தர்கள் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அங்கங்க குழி தோண்டி புதைச்சு வச்சிடுறாங்க. குழி தோண்டின இடம் கூட தெரிஞ்சு திருட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அந்த இடத்துல ஒரு பேயை செட் பண்ணி வச்சிடணும். யாராவது எடுக்க ட்ரை பண்ணா அந்த பேய் சாவடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால பிளாக் மேஜிக் பண்ணக்கூடியவங்களை வச்சு அந்த இடத்துல ஒரு பேயெல்லாம் செட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த பேய் கிட்ட இருந்து அந்த புதையலை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேய் கேட்கிற எல்லாத்தையும் தரணும். அந்த மாதிரி தான் ஒரு பிளாக் மேஜிக்கா அந்த இடத்துல பண்ணி வச்சிருப்பாங்க. மேக்சிமம் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஊருக்குள்ள தான் நடந்திருக்கும். அந்த ஊரை தான் ஸ்டார்டிங்கே நமக்கு காட்டுறாங்க. ஒரு பகுதியில நிறைய புதையல் இருக்குன்னா நம்ம ஆளுங்க விட்டா வைப்பாங்க, எடுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா நிறைய பேர் இறந்து தான் போயிட்டு இருக்காங்க. என்ன ஆகுது அப்படின்றது தெளிவா தெரியல. அப்படியே பல வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. ஒய்ஃப் பேரு ஜான்சி அப்படின்றது. இப்ப ஜான்சிக்கு தண்ணி தாகம் எடுக்குது. பக்கத்துல தண்ணி இல்ல, கிச்சனுக்கு போய் தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிச்சன் கிட்ட குடிக்கிறதுக்காக வராங்க. இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு தங்க நாணயம் இருக்கு பாத்தீங்களா, உருண்டு இவங்களுக்கு பக்கத்துல வந்து விழுது. இவங்களுமே எடுத்து பாக்குறாங்க. எங்க இருந்து உருண்டு வந்தது செக் பண்ணோன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட நகைலாம் இருக்கு. அந்த நகைக்கு மேல யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் காயினெல்லாம் அங்க அங்க தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. யாரு உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி இந்த ஜான்சி பாக்குறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்படி பக்கத்துல வந்த ஜான்சி அங்க உட்காந்துட்டு இருக்கவங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாமே இந்த ஜான்சிக்கு வந்த கனவா இருக்கும். ஹஸ்பண்ட் பேரு பால்ராஜ் அப்படின்றது. என்னமா திரும்பி அதே கெட்ட கனவான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடிக்கடி இந்த ஒய்ஃபுக்கு கனவு வருது போல. அதனால ஒரு சாமியாரை வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. வந்த கனவை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. சாமியார் என்ன சொல்றாருன்னா, இங்க ஏதோ ஒரு புதையல் இருக்கு போல, அதை பாதுகாக்கிற சாத்தானை தான் நீங்க பாத்திருக்கீங்க, அதாவது பாதுகாக்கிற பேயை தான் நீங்க பாத்திருக்கீங்க. நான் சில பூஜை எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நீங்க உள்ள போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாமியார் இருக்கிறதுனால இவங்களுமே உள்ள போய் படுக்கிறாங்க. அந்த சாமியாரும் சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது அவருக்கே பிரச்சனை வருது. நைட்டு தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பேய் இவரை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுது. என்னால இந்த பேயை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சாமியார் இங்க இருந்து ஓடிடுறாரு. என்ன சாமியாரே பயந்து ஓடுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒரு பகுதியில ரெண்டு பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. அதாவது பலியெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பகுதியில இவங்க ரெண்டு பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. யார் இவங்களை சாவடிச்சா அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி கதை பிரசன்ட்டுக்கு வருது. இப்ப மணி சர்மான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. பேய் ஓட்டுறது தான் இவரோட வேலையா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. பேய் நம்பிக்கை இருக்க நிறைய பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் பேய் நம்பிக்கை இருக்குல்லன்ற மாதிரி கேட்கறாரு. இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல எந்திரிச்சு நிக்கிறாரு. அதாவது பேய் நம்பிக்கை இல்லன்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாரு. இத மணி சர்மாவும் ஆச்சரியமா பாக்குறாரு. ஓஹோ, உனக்கு பேய் நம்பிக்கை இல்லையா, நீ ஸ்டேஜுக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ சிவா இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஜுக்கும் வந்துடுறாரு. இப்ப சிவா கிட்ட நிறைய விஷயங்களை இந்த மணி சர்மா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு டிவைஸா எடுத்து வைக்கிறாரு. இந்த டிவைஸ் வந்து பேய் இருக்கிறத காட்டுன்ற மாதிரி ஒவ்வொரு டிவைஸை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சிவா இருக்கார்ல, இத பத்தி எல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும், என்கிட்டயும் இந்த டிவைஸ் இருக்குன்ற மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்காரு. சில டிவைஸ் எல்லாம் வச்சு ஹாண்டட் பிளேஸ்க்கு போவாங்கல்ல, நம்ம ஹீரோ அந்த வேலை பண்றவரா தான் இருப்பாரு. அந்த வேலை பண்ணிக்கிட்டே உனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி மணி சர்மா கேக்குறாரு. ஒரு வாட்டி பேயை பார்த்துட்டேன்னா அதை நம்புவேன், ஆனா இப்ப வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிவாக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. ரெண்டு பேருமே நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சைக்கிள்ல தான் வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஊர்க்காரங்க இந்த பகுதி கிட்ட வராதீங்க, இங்க பேய் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அந்த பகுதி கிட்ட வந்தோம்னா அந்த ஃப்ரெண்ட் பயப்படுறாரு. நம்ம சுத்தி போலான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாடான்ற மாதிரி சிவா சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிடுறாரு.
அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் பயந்த டைப் போல பயந்துகிட்டே சைக்கிள்ல அவன் வந்துட்டு இருக்கான். அப்படி வந்தவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சைக்கிளை விட்டு கீழே விழுந்துடுறான். இதை கவனிக்கிற சிவாவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாரு. அவன் கிட்ட சுத்த அசைவே இல்லாம இருக்கு. இப்ப காலையில அந்த பையன் இறந்து போயிட்டான்ற மாதிரி செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பகுதிக்கு போக வேணாம், அங்க பேய் இருக்குன்னு எவ்வளவு சொன்னோம், ஏன்டா கேட்கலன்ற மாதிரி அந்த பையனோட பாடியை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவன் பேயினால சாவல, பேயை பார்க்க போறோன்ற பயத்துல தான் இறந்து போயிட்டான், நான் அதை உறுதியா நம்பினேன், அதனால தான் மறுநாள் நான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லிட்டாரு. இவர் அந்த வயசுல சின்ன பையன் தானே, இருந்தாலுமே தைரியமா அந்த பகுதிக்கு போயிருப்பாரு. அந்த பேய் நம்மள ஏதாவது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிருப்பாரு. ஆனா இவர் அந்த பேய் எதுவுமே பண்ணிருக்காது. அப்பத்துல இருந்து தான் இந்த பேய் பிசாஸ்லாம் இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கையில கயிறு கட்டி இருக்கிறத மணிஷ் சர்மா கவனிக்கிறாரு. பேய் பிசாஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் மேல மட்டும் நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல, இது என்னோட அம்மா கட்டி விட்டது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எனக்கு என்னோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு கடவுளை பிடிக்கும், அவங்களுக்காக தான் இதை கட்டியிருக்கேன், மற்றபடி பேய் மேலேயும் நம்பிக்கை இல்ல, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ சீக்கிரமே நம்புற காலம் வரும், அப்ப என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி இந்த மணிஷ் சர்மா சொல்றாரு. அந்த ஒரு நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆக்சுவலா ஹீரோ தனிப்பட்ட முறையில ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. அதை தாண்டி ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பேய்லாம் இருக்கான்றதை செக் பண்றதுக்காக வருவாரு. நிறைய ஹாண்டட் பிளேஸ்க்கு இது வரைக்கும் வந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் இவரால பேயை பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதுல ஒரு பையன் ஃப்ரெண்டு, பொண்ணு ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேருமே ஜோடியா இருப்பாங்க. அவங்களுமே எதுக்காகடா எங்களையும் சேர்த்து பயம்புத்துற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவர் பேய் வருமான்னு பாக்குறாரு, வரமாட்டேங்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. அப்பப்ப வீடியோ கால்ல இவர்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், பையனுக்கு ஆபத்தே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜாலியா இவரோட லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனில பெரிய பொறுப்புல தான் இருக்காரு. அதை தாண்டி இந்த வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பேய் இல்லன்றதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணும், அப்படி இல்லைன்னா பேயை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. செம்ம டயர்டா இருக்கும், படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி பெட்ல படுத்து இவர் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு தான் பறக்கிறத காட்டுறாங்க, அவருக்கு அது ஃபீல் ஆக மாட்டேங்குது. இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஒரு தொட்டில ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட அம்மாவே குத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கையில ஒரு கத்தியோட தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு இவர் தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. அடிக்கடி இந்த மாதிரி இவருக்கு கனவு வரும் போல. இத பத்தி இவர் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் புதுசா ஒரு பிளேஸ பாத்துருக்கேன், அந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக வராங்க. இவர் பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்பதான் ஒரு உருவம் நடந்து போறத ஃப்ரெண்டு பாக்குறாரு. மச்சான் ஒரு உருவம் நடந்து போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் அது பேயா இருக்க வாய்ப்பு இல்ல, வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தா அந்த பொண்ணு மாட்டிப்பாங்க. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, பெப்பர் ஸ்ப்ரேவை இவரோட கண்ணிலேயே அடிச்சுட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. சோ பொண்ணு தான் வந்திருக்கான்றது இவருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. அந்த பொண்ணு யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஐயோ ஒருத்தர் பார்த்துட்டாரே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஏதோ சிலையை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. ஹீரோவோட அம்மா ஒரு குருஜியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பவுன்சர்ஸ் விட மாட்டாங்க. சித்தாரான்ற நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சவர் தான் குருஜி அப்படின்ற மாதிரி குருஜிக்கு சிக்னல் பண்றாங்க. குருஜி அவங்க ரெண்டு பேரை விடு அப்படின்ற மாதிரி பவுன்சர்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வராங்க. நைட்டு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த சித்தாராவா இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ அம்மாவை கூட்டு போறதுக்காக வராரு. அம்மாவும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த சித்தாரா இந்த இடத்துக்கு வராங்க. இவ்வளவுதானே நைட்டு பார்த்தோன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் லைட்டா அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன கண்ணெல்லாம் சவந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நைட்டு சரியா தூங்கல, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுனால தான் இவரோட கண்ணு சவந்திருக்கும். ஹீரோவோட அம்மாவும் சித்தாராவோட அம்மாவும் சேர்ந்த மாதிரி அங்க குருஜி பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் இதுல பெருசா விருப்பம் இல்லல்ல. ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ தானே அந்த இடத்துக்கு வந்த, எதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிலையை பத்தி எல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தேன். திடீர்னு நீங்க வந்தோன்னா பயத்துல அப்படி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்கு அந்த நேரம் அங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. பேயை பார்க்கறதுக்காக தான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப பேய் நம்பிக்கை இருக்கான்னு கேட்கறாங்க. நம்பிக்கை இல்ல, அதனால தான் பார்க்கறதுக்காக போனேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கடவுள் நம்பிக்கையும் இல்லையான்னு கேட்கறாங்க. இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே கோயில்ல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. போக போக ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடிக்கடி பேசிக்கிறாங்க. இப்ப அடுத்த ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு வரும்போது இவங்க கூட வராரு. இப்ப உள்ள போலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வராங்க. போலீஸ்லாம் பார்த்தா பிரச்சனை இல்ல, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு
2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க லவ் பண்றதா சொல்லியிருப்பேன். இப்ப வீட்ல ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இவருமே ஃப்ரெண்ட்ஸுக்காக சந்தோஷம்லாம் படுறாரு. இவர் வீட்ல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இத பார்த்தா கூட பேய் பிசாசு இருக்கிறத நம்புவாரு. ஆனா இத பார்க்காம தூங்கிட்டு இருக்காருல, அதனால பறக்கிறதே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப மறுநாள் காலையில நியூஸ பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. மணி சர்மான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்டு மாதிரி கூடிய ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு கிராமத்துல பேய பாக்குறதுக்காக போய் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி தான் நியூஸ பாக்குறாரு. அந்த பகுதிக்கு நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இவர் வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. அந்த பகுதியில ஒரு பேய் இருக்கு போல. அதாவது ஸ்டார்டிங் ஒரு ஊரை காமிச்சாங்கல்ல, அந்த ஊரை நோக்கி தான் ஹீரோ செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கிறத பார்த்தே அந்த பேய் செம்மையா டென்ஷன் ஆகுது. அந்த பேயுமே ஒரு லாரி மூலியமா இவரை அடிச்சு தூக்கிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு நாய் வந்துருது, இவரை காப்பாத்திருது. நம்ம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோன்றதை ஹீரோ புரிஞ்சுக்க மாட்டாரு. இந்த நாய் வேற குறுக்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி அந்த மணி சர்மாவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வேண்டியவர் தானே இறந்து போயிருக்காரு. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் புதையெல்லாம் நிறைய இருக்கும், பூஜைலாம் பண்ணுவாங்க. அதை கவர் பண்றதுக்காக தான் அவன் போனான், பார்த்தா இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் எந்த பகுதின்னு சொல்லுங்க சார், நான் அந்த பகுதிக்கு போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு எக்ஸாக்டா எந்த பகுதின்னு தெரியாது, அதை தான் கேட்கிறாரு. ஆனா இவர் இருக்காருல, அது ரொம்ப ஆபத்தான பகுதி, உன் வேலையெல்லாம் அந்த இடத்துல காட்ட தேவையில்ல, உன்கிட்ட அந்த பகுதியை பத்தி நான் ஷேர் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஆனா இந்த மணி சர்மா ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோ நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்போ உன்னை நம்பி நானுமே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேய பாக்குறேன்னு போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பேய்னு முதல்ல ஏதாவது இருந்தா தானே ஆகும், நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவரோட ஃப்ரெண்டு பேச்சுலர் பார்ட்டி வைக்க போறேன் வான்னு சொல்லியிருப்பாரு. இவரும் ஜாலியா அந்த இடத்துக்கு வந்து அவர் கூட ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஃபோன் கால் வருது. மணி சர்மா கிட்ட இவர் பேசும்போது அவரோட அசிஸ்டன்ட் கூட இருந்திருப்பாரு. இவர் தைரியமா பேசின எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் கவனிச்சிருப்பாரு. சார் எனக்கும் அங்க போகணும்னு தோணுது, ஆனா மணி சர்மா விட மாட்டாரு, நம்ம 2 பேர் போனா என்னன்னு கேக்குறாரு. கண்டிப்பா போலான்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டும் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல எல்லாம் பறக்குறாரு. அந்த விஷயத்தை ஹீரோ ஃபீல் பண்ணாம இருக்காரு. இப்ப ஹீரோவோட கனவுல சில விஷயங்கள் வருது. அதாவது ஒரு குழந்தைய ஒரு அப்பா சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி வருது, அதே மாதிரி ஒரு அம்மா சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அந்த மணி சர்மாவோட அசிஸ்டன்ட் ஒரு இடத்துக்கு வர சொன்னா பாத்தீங்களா, அவனை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. அவன் கேமராலாம் கொண்டு வந்திருப்பான். இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் குருஜி இருக்கார்ல, ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாரு. ஹீரோவோட ஜாதகத்தை தந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க போல, அதனால தான் கிளம்பி வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபைல் தேவைப்படுது போல, ப்ளீஸ் பா போட்டோ எடுத்து அனுப்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இருமா எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த குருஜி பேசுறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட ஜாதகத்துல ஹீரோக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரி இருக்கு, நீ கவனமா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவா அந்த கிராமத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு பேய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுச்சுல்ல, அந்த கிராமத்துக்கு தான் இவர் போயிட்டு இருக்காரு. அந்த கிராமத்துல நிறைய பகுதியில புதையல் இருக்கும் போல, அந்த புதையலை எடுக்கிறதுக்காக ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு. பூஜையை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இந்த மாதிரி பூஜைலாம் பண்றத அந்த பேய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அதோட பேரு தன பிசாச்சி அப்படின்றது. அந்த ரோல தான் சோனாக்ஷி சின்ஹா பண்ணிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி வீட்ல இருக்க நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் அந்த ஃபைலை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு கீழே விழுந்துடுறாரு. பேயோட வேலைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃபும் பார்த்து எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒய்ஃப் சரியா கேஸ் ஆஃப் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப கேஸ் ஏதோ ஆகுது போல. அப்படியே கட் பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சாமியார் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே ஹீரோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மின்னல் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோக்கு பக்கத்துல இருக்க மரத்துல இடிக்குது. அந்த மரமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சிருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவர் இருக்கார்ல, பைக் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்றது தெரியுது. அம்மாவோட கை கொஞ்சம் எரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா கேஸ் கம்மியா இருந்ததுனால சின்ன ஆபத்தோட போச்சு, இல்லனா பெரிய ஆபத்து வந்திருக்கும்ன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. அம்மா நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவருமே அம்மாக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்பதான் காதலி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக அந்த இடத்துக்குலாம் போன, இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகாத, பெரிய ஆபத்து உனக்கு வரும்னு சாமியார் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறமாவது கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் நீ ஒருத்தன் கூட போலான்னு நினைச்சல, அந்த பகுதியில இருக்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க, நியூஸ்ல வந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றான்ற மாதிரி இவர் நியூஸை செக் பண்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பகுதியில இருந்தார்ல, அங்க இருக்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க, பாத்தியா நான் சொன்னது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி காதலி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் அங்க இருந்திருக்கணும், அங்க இருந்திருந்தா
இருந்தனா பேயை பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. எது அந்த இடத்துக்கு போனியான்ற மாதிரி ஹீரோவோட அப்பா ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அப்பா கையில சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த போட்டோஸ்ல ஒண்ணு காத்துல பறக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவும் பறக்கிற போட்டோவை எடுக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எடுக்கிறாரு. இவரோட கனவுல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் வருவாங்க பாத்தீங்களா, அவங்களோட போட்டோ தான் இருக்கு. என் கனவுல அடிக்கடி ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வருவாங்கன்னு சொன்னல, அது இவங்க தான். இவங்களோட போட்டோ நம்ம வீட்ல எதுக்காக இருக்கு, இவங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த குழந்தை யாரு, இந்த குழந்தைய ரெண்டு பேருமே சாவடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அடிக்கடி எனக்கு கனவுல வரும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எதுக்காக இவங்க கையில இருக்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இன்னுமா புரியல, அவங்க தான் உன்னோட உண்மையான அப்பா அம்மா, அவன் தான் என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட உண்மையான அப்பா அம்மா பேரு வாசு தேவி அப்படின்றது. என்னோட உண்மையான அப்பா அம்மாவே எதுக்காக என்ன சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவ்வளவு நாள் மறைச்சு வச்ச விஷயத்த சொல்றோன்ற மாதிரி பேரண்ட்ஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பேய் சம்பந்தப்பட்டு தான் அந்த கதை இருக்கும். இப்பதான் அந்த கதையை ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு தெளிவா காட்டுறாங்க. இவரோட அப்பா அம்மா பேரு வாசு தேவின்னு சொன்ன பாத்தீங்களா. தேவியை பொறுத்த வரைக்கும் பால்ராஜ்னு ஒரு அண்ணன் பேரு. அந்த அண்ணனோட ஒய்ஃப் பேரு ஜான்சி அப்படின்றது. ஸ்டார்டிங் இவங்க ரெண்டு பேரை காமிச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவி ரொம்ப வருஷம் கழிச்சு பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜான்சி இன்னும் பிரெக்னன்ட் ஆகாம இருக்காங்க. அதை நினைச்சு இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்சிக்கு அடிக்கடி கெட்ட கனவுலாம் வந்திருக்கும். ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த மாதிரி கனவு வந்திருக்கும். மொத சாமியார் ஓடிட்டார். இப்ப இன்னொன்னு சாமியாரை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாமியாருமே அது புதையல தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கனவுல வருது, எப்படியாவது அது கிட்ட பேசி நம்ம புதையல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது புதையலா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த பேய்க்கு என்ன வேணுமோ அதை தந்து நம்ம புதையல எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக நிறைய ரிச்சுவல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது தப்பா இருக்குன்னு பால்ராஜ் சொல்றாரு. உங்களால அவ்வளவு நகையை எனக்கு வாங்கி தர முடியுமா, முடியாதுல்ல, பேசாம அவர் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இவரும் சாமியார் கூட சேர்ந்து அவர் சொல்ற எல்லா ரிச்சுவலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சாமியார் இருக்கார்ல, நம்ம அடுத்த பூஜை பண்றதுக்கு ஒரு நிறை மாத கர்ப்பிணியை கூட்டு வரணும், உங்க சொந்தத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டைம்ல ஹீரோவோட அம்மா பிரெக்னன்ட்டா தான் இருந்திருப்பாங்க. பேசாம அவங்கள கூட்டு வந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா பால்ராஜோட தங்கச்சில பால்ராஜ் ரொம்ப யோசிக்கிறாரு. கண்டிப்பா இதை நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. நம்ம அவ்வளவு காசு சம்பாதிக்க முடியாது, இப்ப சும்மாவே கிடைக்க போகுது, எப்படியாவது பேசி நம்ம கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரணமா கூப்பிட்டா பிளாக் மேஜிக்னு பயந்துருவாங்கல்ல, அதனால பால்ராஜ் வேற மாதிரி தான் கூப்பிடுறாரு. பால்ராஜுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லல்ல, நிறை மாத கர்ப்பிணியை வச்சு ஒரு பூஜை பண்ணா எங்களுக்கு குழந்தை கிடைச்சிடும்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஜான்சி தான் அந்த புதையெல்லாம் இருக்க ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. உண்மையான அப்பா அம்மா வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்கன்ற மாதிரிலாம் ஜான்சி கேக்குறாங்க. சரி, அண்ணனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக இந்த ரிச்சுவலை பண்ணலான்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இந்த நிலைமையிலயும் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அந்த இடத்தை பாக்குற ஹஸ்பண்டுக்கு லைட்டா டவுட் வந்துருது. இது என்ன பிளாக் மேஜிக் பண்ற இடம் மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உட்காருங்கன்ற மாதிரி இவரை உட்கார வச்சிடுறாங்க. இந்த இடத்துல அந்த சாமியாரை வச்சு ரிச்சுவல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த பேயை வர வச்சிடணும். அந்த பேய் கிட்ட என்ன உனக்கு வேணும்னு கேட்கணும். அந்த பேய் கேட்கறதெல்லாம் தந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேய் ஒரு ஸ்டேஜ்ல இந்த புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தந்துரும். அதுக்கான ரிச்சுவலை தான் இந்த சாமியார் பண்ணிட்டு இருக்காரு. ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க அந்த புதையல் இருக்குன்னு தெரிஞ்சிருது. இன்னும் அந்த பேய் கண்ணுக்கு தெரியல. சரி, முதல்ல ஒரு கோழியை பலி கொடு அப்படின்ற மாதிரி பால்ராஜ் கிட்ட சொல்றாரு. பால்ராஜ் அந்த இடத்துல பலி எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் தெரிய ஆரம்பிச்சிருது. பேய் தெரியுதான்னு கேக்குறாரு. ஆமா தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட உண்மையான அம்மாக்கு பிரசவ வலி வந்துருது. வாசு என்ன பண்றாருன்னா ஒரு மருத்துவச்சியை கூட்டு வந்துடுறாரு. அவங்களுமே இந்த இடத்துல வச்சு பிரசவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேய் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த பேய் எனக்கு ரத்தம் பத்தல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ரத்தம் பத்தலன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி ஜான்சி சொல்றாங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அடுத்து ஒரு ஆட்டை பலி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால பால்ராஜ் என்ன பண்றாருன்னா ஒரு ஆட்டை அந்த இடத்துல பலி கொடுக்குறாரு. அப்பயுமே அந்த பேய் இருக்குல்ல, எனக்கு பசி தீரல, இன்னும் ரத்தம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குது. சரி, ஒரு மாடை பலி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே பால்ராஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல. இப்போ ஒரு மாட்டை அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த மாட்டை பலி கொடுக்குறாரு. அப்போ கூட ரத்த பசி அந்த பேய்க்கு போக மாட்டேங்குது போல. எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேய் கேட்டுட்டு இருக்கு. என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சாமியாரும் கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க அந்த குழந்தைய காட்டுது. இப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும், அதாவது நம்ம ஹீரோ பிறந்திருக்காரு. அந்த குழந்தை தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இந்த பேய் காட்டுது. இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அந்த பேயை வர வச்சுட்டு அதோட ரத்த தாகத்தை நம்ம தீத்தாகணும், அப்படி இல்லைன்னா நம்மளையும் சாவடிச்சிரும், அதனால அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பால்ராஜ் இருக்கார்ல, பிறந்த குழந்தைய வாங்குறதுக்கு வராரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி அவங்க தடுக்கிறாங்க. இந்த குழந்தை போனா போயிட்டு போகுது, நமக்கு நிறைய புதையல் கிடைக்கும், குழந்தை தானே, இன்னொன்னு கூட பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வாசு இந்த இடத்துல கோவப்படுறாரு.
பால்ராஜுமே சண்டை போட்டு குழந்தைய வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா வாசு இருக்காருல, பால்ராஜை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒய்ஃபை கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப குழந்தை உங்களுக்கு கிடைக்காம போயிருது. குழந்தை போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பால்ராஜ் சொல்றாரு. பேசாம இந்த ஒய்ஃபை பலி கொடுத்துட்டா என்னன்னு சாமியார் யோசிக்கிறாரு. இப்ப ஜான்சியை இந்த இடத்துல பலி கொடுத்துறாரு. பால்ராஜ் இதை பார்த்து கோவப்படுறாருல, பால்ராஜையும் பலி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பலி கொடுத்துறாரு. இப்பயாவது உன் தாகம் தீந்துருச்சான்னு கேக்குறாரு. ஆனா அந்த பேய் தீரல, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும், அந்த குழந்தை தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இன்னும் தாகம் எடுத்தா நான் எண்ணியே தரேன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, கழுத்து அறுத்து இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஆனா அப்ப கூட அந்த பேயோட தாகம் தீரலன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கே ஜான்சியும் பால்ராஜும் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்படிதான் அவங்க இறந்து போனாங்கன்றது புரிய வருது. இப்ப அந்த பேயோட தாகம் தீரல, அதே மாதிரி பேய் வேற வெளியே வந்துருது. அப்படி வெளியே வந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊரை சேர்ந்த எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுது. இந்த பேயை பொறுத்த வரைக்கும் யார் உடம்புக்குள்ளனாலும் போக முடியும், அதே மாதிரி யார் உருவத்துக்குனாலும் மாற முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா இது சாவடிச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு லாரியை கண்ட்ரோல் பண்ணி 2-3 பேரை அடிச்சு தூக்குது. இந்த மாதிரி நிறைய பேரை சாவடிக்குது. அப்ப கூட இதோட கோபம் குறைய மாட்டேங்குது. அந்த குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பேய் வெறியோட சுத்திட்டு இருக்கு. அதனால அந்த குழந்தை கிட்ட இது பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். நேரடியா அந்த குழந்தைக்குள்ள போக முடியாது, அப்பா அம்மாவை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஈரோட உண்மையான அம்மா பேரு தேவின்னு சொன்ன பாத்தீங்களா, தொட்டுல ஆட்டிக்கிட்டே அவங்களுமே காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேய் உடம்புக்குள்ள பூந்துறது போல அம்மாவோட ரியாக்ஷனே டோட்டலா மாறிடுது. இப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்துட்டு குழந்தைய சாவடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்கு. பேய் கண்ட்ரோல் பண்ணி தான் அம்மா இப்படி பண்ணிருப்பாங்க. இதுதான் இவருக்கு கனவா வந்த மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அம்மா குத்துறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து தடுத்துறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் எப்படி இப்படி பண்ணனே எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வேற ஒரு நாள் தேவி இருக்காங்கல்ல, பிரம்ம பிடிச்ச மாதிரி குழந்தைய கிணத்துக்குள்ள போடலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா ஹஸ்பண்ட் வந்து தடுத்துறாரு. வேற ஒரு நாள் ஹஸ்பண்ட் இருக்காருல, குழந்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து தடுத்துறாங்க. சோ நமக்குள்ள அந்த பேய் பூந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் குழந்தை நம்ம கிட்ட இருந்தா குழந்தைக்கு ஆபத்து வந்துரும், நம்ம குழந்தைய எப்படியாவது சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த வாசுவோட அண்ணன் தானே ஹீரோவை இப்ப வளர்த்துட்டு இருக்கா அப்பா, அதனால அவர்கிட்ட கொடுத்துடலாம், அதாவது அண்ணன் கிட்ட கொடுத்துடலாம் முடிவு எடுக்கிறாங்க. இவங்க சாதாரணமா அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க, சில ரிச்சுவல்லாம் பண்ணி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதனால பேயால எதுவுமே பண்ண முடியல. அதனால கோவப்பட்ட பேய் இவங்க கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே எரிஞ்சு சாவற மாதிரி இவங்களோட கதையை முடிச்சிருது. உன் அம்மா அடிக்கடி உனக்காக வேண்டிக்கிறாள், எதுக்குன்னா இதுக்காக தான் வேண்டிக்கிறா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இன்னமும் ஹீரோக்கு இந்த பேய் நம்பிக்கை பெருசா வர மாட்டேங்குது. உண்மையிலேயே பேய்லாம் இருக்குமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ஒரு வீட்டுல வாழ்ந்தாங்கல்ல, அப்பா அம்மா கூட எரிச்சுக்கிட்டு இறந்து போனாங்கல்ல, அந்த வீட்டை பார்க்கணும்னு இவர் வராரு. ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நினைச்சிருப்பாங்க, போலீஸ் வந்ததுனால கிளம்பி இருப்பாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி இவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. கனவுல இந்த வீடு வந்ததே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பா அம்மா நீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. பார்த்தா அப்பா அம்மா கம்யூனிகேட் பண்றாங்க, சிக்னல் மூலியமா இவர்கிட்ட பேசுறாங்க. இத பாக்குற இவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப பேய் பிசாஸ்லாம் இருக்கு அப்படின்றத இவருமே புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல இவர் ஃபீல் பண்ணி அழுவுற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அப்பா அம்மாவை மிஸ் பண்றாருல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. ஹீரோ முதல்ல குருஜி சொல்றத பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. இப்ப குருஜி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. குருஜி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பேயால எல்லா நாளும் ஹீரோவை அட்டாக் பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் நாள் மட்டும் அட்டாக் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் நாள் அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட அப்பா அம்மா தான் உன்னை காப்பாத்திருக்காங்கன்ற மாதிரி இந்த குருஜி சொல்றாரு. நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஒரு வாட்டி லாரி இடிக்கிற மாதிரி வந்ததுல குறுக்க நாய் வந்து தடுத்திருக்கோம். அந்த நாயா பேரண்ட்ஸ் தான் வந்து இவரை காப்பாத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் காப்பாத்திருப்பாங்க. ஒரு வாட்டி மின்னல் இவர் மேல பட வேண்டியது ஆனா மரத்து மேல படுற மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்படிதான் பேரண்ட்ஸ் காப்பாத்திருக்காங்க அப்படின்றத இவருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவருக்கு இதுல நம்பிக்கை வந்துருச்சுல, எப்படியாவது அந்த பேயை நம்ம அடக்கி ஆகணும், அடக்குனாதான் நம்ம பேரண்ட்ஸை ஃப்ரீ பண்ணி விட முடியும்னு யோசிக்கிறாரு. இப்ப முதல்ல காமிச்ச மணிஷ் சர்மாவை பாக்குறதுக்காக வராரு. நீங்க சொல்றதை இப்ப நம்புறேன், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, எப்படியாவது அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணும், டெக்னிக்கலா நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவருமே ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இந்த குருஜியும் சரி முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை கலந்துலாம் பேச மாட்டாரு, அறிவியல் பூர்வமாவும் சில விஷயங்களை பேசுறாரு. அது நெகட்டிவ் எனர்ஜி, நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சுதான் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கேத்த வேலையை ஒரு பக்கம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பேய் கூட சண்டை போடுறதுக்கு உன் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பும் தேவை, அதுக்கான ரிச்சுவல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த குருஜி ஏத்துக்கிறாரு. இவர் எப்படியாவது சண்டை போட்டு அந்த பேயை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் அம்மாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இதுல பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. என் உண்மையான அப்பா அம்மா என்ன பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துலயே இருந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் மோட்சம் கொடுத்துதான் ஆகணும், அதுக்காக இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி அம்மா கிட்ட பர்மிஷன்
பர்மிஷன் வாங்கிடுறாரு. அம்மாவும் இங்க இருந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குருஜி கூட சேர்ந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் சேர்ந்து பூஜைலாம் பண்றாரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே டீம் கூட சேர்ந்து நிறைய ஏற்பாடுலாம் பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்கான செட்டப்ப அங்கேயுமே பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி வெளியே நிறைய கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்து மச்சான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே உள்ள அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் அந்த பேய் கூட சண்டை போடுறதுக்காக ஒரு சூளம் மாதிரி எடுத்துக்கிறாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே வெளியே இருந்து உள்ள என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள வந்தவர் அந்த பேயை பாத்துறாரு. அந்த பேயுமே இவரை கிண்டல் பண்ண மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. ஓஹோ, என்னைய சாவடிக்கிறதுக்காக வந்திருக்கியா, உன்னால அது முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேய் நக்கல் பண்ணிட்டு இருக்கு. அந்த பேய் ஜான்சி உருவத்துக்கு மாறுது. அதே மாதிரி பால்ராஜ் உருவத்துக்கு மாறுது. ஹீரோவை போட்டு செம்மையா அட்டாக் பண்ணிருது. காயப்பட்ட மாதிரி ஹீரோ விழுந்து கிடக்குறாரு. அந்த பேயுமே பக்கத்துல படுத்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோவோட கண்ணுக்கு உண்மையான அப்பா அம்மா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்களுக்கு பக்கத்துல போய் பாக்குறாரு. இப்ப எமோஷனலா அவங்கள கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்கல்ல, அது மூலியமா ஹீரோ திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சூலத்தை வச்சுதான் அந்த பேயை சாவடிக்க முடியும்னு குருஜி சொல்லியிருப்பாரு. அது பக்கத்துல வரது தெரிஞ்சு இவரும் சூலத்தை குத்துறதுக்காக கொண்டு போறாரு. குத்திட்டாருன்னு நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்கேயும் இவரே தான் வந்திருப்பாரு. அந்த பேய் தான் அப்படி ஒரு மேஜிக்க பண்ணிருக்கோம். சோ இவரே குத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பேய் பண்ணிருது. இவருமே காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவரோட உயிர் போயிட்டு இருக்கு. கடைசியா நான் ரத்தத்தை குடிக்க போறேன்ற மாதிரிலாம் அந்த பேய் சொல்லுது. இப்ப இறந்து மேல வர ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மேல இருக்க சிவனை பாக்குறாரு. அதாவது சிவன் இருக்க பகுதிக்கு இவர் வந்துட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவனை வணங்குற மாதிரி இவர் இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சிவன் இருக்காருல, இவருக்கு நிறைய சக்தி எல்லாம் கொடுத்து திரும்பி இவர் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி கீழே அனுப்பி வச்சிருக்காரு. அந்த பேய் கூட சண்டை போடுறதுக்காக சக்தி கொடுத்து அனுப்பி வச்சிருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு நிறைய சக்தி இருக்குல்ல, செம்மையா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சூலத்தை வச்சு அந்த பேயோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. அப்பாக்கும் அம்மாக்கும் மோட்சம் கிடைச்சிருச்சு. அவங்களுமே மேல் உலகத்துக்கு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி கடைசியா உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த டிவைஸ் மூலியமா அப்பா அம்மா கிட்ட பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த பகுதிக்கு வேற ஒருத்தன் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் யாருன்னு தெரியல, புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவன் மூலியமா தான் அடுத்த பார்ட் போகும் போல. வந்தவன் என்ன பண்றானா, இந்த இடத்துல நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த பேய் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பேயை திரும்பி கொண்டு வரணும், அது மூலியமா ஏதாவது பண்ணணும்னு இவன் யோசிக்கிறான் போல. இப்போ ஒரு பக்கம் ரிச்சுவல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பேயும் அந்த ரிச்சுவல் பண்ண இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த பேய் எதிர வந்து நிக்குது. இவன் சிரிச்சுக்கிட்டே அந்த பேயை பார்த்துட்டு இருக்கான். இந்த பேயை வச்சு ஏதோ பிளான் பண்ண போறான்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.